السلام عليكم ورحمة الله وبركاته. تقسيم الحديث باعتبار قائله. சொல்பவரை கவனித்து ஹதீஸ்களை வகைப்படுத்துதல். ஹதீஸ் என்றால் நம்முடைய வழமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகள் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஹதீஸ் துறையில் ஹதீஸ் என்ற சொல் பொது சொல்லாகும். அதாவது ஹதீஸ் என்றால் செய்தி என்றுதான் பொருளாகும். அதனால் தான் ஹதீஸ் என்ற செய்தியில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதாவது யாருடைய சொல் செயல் போன்றவை அதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸை நான்காக பிரிக்கின்றனர். الحديث القدسي، الحديث المرفوع، الحديث الموقوف، الحديث المقطوع